இந்த சாயங்கால வேலையில உண்மையாகவே நமக்குள்ள இருக்கிற ஆசை எப்படி இருக்கணும்னா, அவர் எப்படிப்பட்டவரையா, அவர் எப்படி இருப்பாரு, அவர் இவ்வளவு அற்புதம் செய்யறாரு, எங்கெங்கே போயிட்டு வர்றாரு, யார் யாருக்கும் அற்புதம் செய்யறாரு, இவர் கூட எனக்கு அற்புதம் தேவை இல்லை, ஆனாலும் இவரை நான் பார்க்கணும், எப்படிப்பட்டவரோ சே, அவன் கையில எல்லாம் இருந்து அவன் பார்க்க போனா பாருங்க, அதுதாங்க அந்த ஸ்பெஷல் பிளஸ்ஸே அதுதாங்க. அவன்கிட்ட எல்லாமே இஸ் a very rich fellow, ஐஸ்வர்யவான். அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. பட் ஆண்டவர்கிட்ட அவன் போன காரியம், அவர் எப்படிப்பட்டவரோ. ரெண்டாவது காரியம் நான் பார்க்கிறேன், ரெண்டாவது அவன் ஆசைப்பட்ட காரியம் வந்து, ஆண்டவர் அவனை பார்த்து அண்ணாந்து பார்த்து அவனை கூப்பிட்டு சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டுல நான் தங்க வேண்டும் என்று சொல்றாரு. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவரை அழைத்து கொண்டு எங்க போறான், வீட்டுல தங்க வைக்கிறதுக்காக கொண்டு போறான். ஆண்டவரும் அவனுடைய ஆசையை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு, இது உண்மையான ஆசை. சிலர்லாம் இந்த போலி ஆசை வச்சுட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் மேல, மனுஷன் மேல இல்ல, போலி ஆசை, ஆண்டவர் மேல போலி ஆசை. ஜாக்கிரதையா இருங்க. அவன் கிட்ட இருந்தது போலி ஆசை கிடையாது. அந்த ஆசையை கர்த்தர் புரிந்து கொண்டாரு. அந்த ஆசையை புரிந்து கொண்டு உடனே அவன் சந்தோஷத்தோடு இறங்கி வந்தானாம். இறங்கி வந்து ஆண்டவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். உங்க வீட்டுல ஆண்டவர் இருக்கணும்னாக்கா உங்க ஆசைகள் இப்படி இருக்கணும். உங்க ஆசைகள் ஆண்டவர் மேல இருக்கணும். உங்க ஆசைகள் ஆண்டவரை பற்றியதாக இருக்க வேண்டும். சோ சங்கீதம் 63:2 அந்த எப்படி சொல்றான்னா, ஆண்டவரை தங்க வைக்கிறதுக்கு நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்றதுக்கு, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தது, உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன். சோ ஆண்டோடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வராரு தாவீது ராஜா, ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தேன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை பார்க்கணும்னு ஒரு ஆசை நம்மளுக்கு இருக்கணும். ஆண்டவரே உம்மை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தினமும், ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் நான் உம்மை பார்க்கணும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உம்மை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கணும். அதே மாதிரி அந்த ரெண்டாவது ஆசை, நான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லும் போது அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான், சந்தோஷமாக கூட்டிட்டு போறான், சந்தோஷமாக வீட்டுல தங்க வைக்கிறான். தங்க வைத்து ஆண்டவர் அவன் கூட பேசுறாரு. சோ நீங்க இயேசு உங்க வீட்டுல தங்கினாதான் அவர் உங்க கூட பேச முடியும். இயேசு உங்க வீட்டுல தங்க முடியுமா? தங்குறாரா? உங்க வீட்டுல இருக்கிறாரா? உங்க வீட்டுல இருக்கிறாரா? இந்த நேரத்துல உங்க வீட்டுல இருக்கிறாரா? அவன் சந்தோஷமா வந்து ஆண்டவரோடு கூட பேசுறான். 7வது வசனம், அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனத்தில் தங்கும்படியாக போனார் என்று முறுமுறுத்தார்கள். கோவம் வருது, பொறாமப்படுறாங்க அவங்களுக்கு. இவங்க பாவியான மனுஷங்கிட்ட போயிட்டு இவர் தங்குறாரு என்று சொல்லி சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசையில பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறார் பாருங்க. கொடுக்கிற ஒரு இடத்துல இவர் கொடுக்கிறார்.